Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.5. Solve x plus 2y minus z is equal to 5, x minus y plus z is equal to minus 2 and minus 5x minus 4y plus z is equal to minus 11. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மூணு ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மூணு ஈக்குவேஷன் நேம் பண்ணிக்கலாம் 1 2 3ன்ட்டு. ஸோ minus 2 z is equal to ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் 1 நேம் பண்ணிக்கிறேன். x minus y plus z செகண்ட் ஈக்குவேஷனை நான் செகண்ட் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ மூணாவது இருக்கிறத minus 5x அந்த ஈக்குவேஷனை வந்து நான் தேர்ட் நேம் பண்ணிக்கிறேன். இப்போ பண்ண பிறகு இப்போ நேம் பண்ண பிறகு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணலாம். ஏன்னா வந்து z கேன்சல் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் இங்கே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். இப்போ x plus 2y 1 and 2 சால்விங் 1 and 2 போட்டுக்கோங்க. நான் சால்விங் போடலை. x plus 2y minus z is equal to 5, x minus 2y plus z is equal to minus 2 இருக்குது. ஸோ இதை ரெண்டு கேன்சல் ஆகிட்டுனா h plus x 2xன்னு வந்துடும். ப்ளஸ் y மைனஸ் y வந்து மைனஸ் y வரும் ப்ளஸ் y. ஸோ ப்ளஸ் 2 மைனஸ் 1ன்னு அர்த்தம். அப்புறம் ப்ளஸ் y. ஸோ இது வந்து 5 minus 2 3 ஆயிரும். ஸோ இது அப்படியே இருக்கட்டு. இப்போ வந்து செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ சால்விங் செகண்ட் அண்ட் தேர்டு. ஸோ செகண்ட் அண்ட் தேர்டையும் சால்வ் பண்ணும்போது ஸோ இதான் உங்களுக்கு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ப்ளஸ் செட் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ப்ளஸ் இட்டு கேன்சல் பண்ணணும்னா அது இது ப்ளஸ்ஸு. ஸோ ஆப்போசிட் சைன் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மைனஸ் இருக்கிற ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு இது கேன்சல் ஆயிரும். ஸோ 5x 6 ஸோ 6x வந்துடும். இங்கே வந்து ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ மைனஸ் 3 ப்ளஸ் 3y. ஸோ ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் 4, இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது. ஸோ ப்ளஸ் 3y. இங்கே வந்து அரௌண்ட் 11 minus 2 ஸோ 9 இருக்குது. 9 ப்ளஸ் 2 11 minus 2 வந்து 11 9 ஆயிட்டு. ஸோ இது நீங்கள் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்த்து இது, ஃபிஃப்த்து இது. ஸோ நான் ஃபிஃப்த் ஈக்குவேஷனை டிவைடட் பை 3ஆல் பண்ணிட்டேன்னா என்ன கிடைக்கும்னா இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நேம் பண்ண தேவையில்லை. நான் ஸ்ட்ரைட்டாக நேம் பண்ணிக்கிட்டேனால அப்படி போட்டுக்கிறேன். ஸோ 2x ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 3 சொல்லி கிடைக்கும். இது நீங்கள் சிக்ஸ்த் ஈக்குவேஷன் இருக்குங்க. இப்போ சால்விங் 4 and 6. ஸோ 4 and 6 சால்வ் பண்ணோன்னா 2x ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 3, 2x ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 3 தான் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ சேம் செஞ்செல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மூணுமே கேன்சல் ஆகி 0 0 இருக்கும். ஸோ இதுக்கு மீனிங் என்ன நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ மீனிங் என்னென்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இன்ஃபினிட் நம்பர் சொல்யூஷன்னா 0 ரெண்டாவது சைடுமா எக்ஸும் இல்லை ஒய்யும் இல்லை எதுவுமே 0வும் இல்லை. அப்போ 0 = 0னா அது இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எழுதலாம். தி சிஸ்டம் இஸ் கான்சிஸ்டன்ஸ் and has infinite number of solutions. ஸோ இதுக்கு வந்து infinite number of solutions இருக்குது. ஸோ எவ்வளோ சொல்யூஷன்ஸ் நம்மளால் சொல்ல முடியாது. யூனிக் சொல்யூஷன் கிடையாது. இது ஒரு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ அதை நம்ம எழுதிட்டோம். இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.